அரசியல்லே இல்லாமல் அழிஞ்சு போயணுன்றது என் நோக்கம் இல்லை. சினிமா கேரியர் விட்டுட்டு வந்துட்டீங்க, எனக்கு அந்த மதிப்பு விஜய் மீது இப்போதும் உண்டு. வந்தீங்கன்னா அதுக்கான வேலையை செய்யுங்க சார். ஜெயிக்கிறதுக்கு தானே சார் வரீங்க, தோக்கிறதுக்கு வரீங்களா ஜெயிக்கிறதுக்கு வரீங்க? ஜெயிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறேன், உங்கள் எதிரிகள் அதிமுக எதிரி தான் இருக்குது. உங்கள் எதிரிகள் எப்படி வேலை செஞ்சுட்ருக்காங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எப்படி ஜெயிக்க போகிறீங்க? ஜான் என்னை பார்த்துட்டு சிஎம் ஆகிடுவாங்க உங்களை. அப்படி ஜான் சொன்னால் அதை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கே போக போகிறீங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி. ஒருவேளை இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்காட்டி அது நல்ல ஸ்ட்ராட்டஜி சார். இன்னைக்கு நடந்துருச்சு, அவரையும் அவரால் காப்பாற்றிக்க முடியல, தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார்னு ஈகோ சிஸ்டம் பேசிகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க மாலதி, எல்லாமே லைஃப், பர்டிகுலர்லி பொலிட்டிக்கல் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். திடீர்னு சிக்கல்கள் வரும், அடாப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அடாப்ட் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி அடாப்ட் பண்ணாரா? தற்காலிகமாக இது ஒரு மாதத்துக்கு நீ இரு சிஎம்மா அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாதத்துக்காக இருந்தார், அதான் அடாப்ட். சசிகலா இப்படி நம்மளே இருந்தாலும் ஒரு நாள் வெளியேற்றுவார்னு தெரிஞ்சா கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு மறந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒபீடியண்ட்டாக காலெல்லாம் விழுறானே, இவனை மாதிரி ஒரு விசுவாசியை நான் பார்த்ததுலன்னு தானே இந்த மாதிரி நினச்சிருக்கோம். என்ன நடந்துச்சு? அப்படி தான் அடாப்ட் பண்ணணும், இவால்வ் ஆகணும். இன்னைக்கு லீடரை இவால்வ் ஆகிட்டாரா?